6 மந்த்ஸா எனக்கு வந்து எங்க மணிக்கட்டு கிட்ட ஒரு சின்ன போன் தூக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அது ஞாபகம் கூட இல்ல. ஆனா அது வலி இருந்துகிட்டே இருந்துச்சு. லாஸ்ட் மந்த் அங்கிள் கிட்ட வந்து இந்த கைய புடிச்சு ப்ரே பண்ணாரு. நெக்ஸ்ட் டேவே நான் வந்து காலையில வொர்க் பண்றக்கப்போ இந்த இடத்த தொட்டு பார்க்குறப்போ அந்த போன் இருந்த இடமே தெரியல. ரொம்ப வந்து எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. 1 வீக் கழிச்சு திருப்பி வந்துருமோன்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா திருப்பி 1 வீக் கழிச்சு பார்க்குறப்பயும் அது வரல. வலியும் சுத்தமாவே இல்ல. எல்லாமே சரியாயி நான் இப்ப பூர்ணமா குணமாயிருக்கேன். பெரிய பொண்ணுக்கு வந்து 2022ஆம் ஆண்டு திருமணமாகினது. திருமணமாகி 1 வருட காலமாக குழந்தை இல்லாம இருந்தது. ஒரு 1½ வருஷமா அந்த ஜெபத்துக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன். அப்போ கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் மீட்டிங் நடந்த நேரத்துல நான் வந்து அண்ணன்ட்ட ஜெபம் பண்ணோம். பாப்பாவுக்கு இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு. ரொம்ப மனவேதனையுடன் பாப்பா வந்திருந்தது. அப்போ அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு சொன்னாரு, அம்மா அப்பா என்று கூப்பிடுகிற சத்தம் என் காதுல கேக்குது மகளே, நீ பயப்படாம போ, உனக்கு ஆண் பிள்ளை ஆண்டவர் கொடுப்பார் என்று சொன்னார். அதே மாதிரி அந்த மாசம் நாங்க கூட்டி கொண்டு போய் பாப்பா அங்க ஊர்ல சென்னையில விட்டுட்டு வந்தோம். அடுத்த மாசமே கற்பம் தரித்து ஆண்டவர் அழகான ஆண் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். அண்ணனுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் இப்படியாய் தொடங்குகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் இன்றைக்கு செய்கிற காரியங்கள் என்ன? முதலாவது, குடும்பங்களை தழைக்க பண்ணுகிற கர்த்தர். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். உங்க குடும்பம் தழைக்கணும்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா, முதலாவது ஒரு கண்டிஷனை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும். நமக்கு சுருக்கமாக சொன்னால், நீங்கள் புரிகிற பாஷையில் உங்களுக்கு நான் சொல்லணும்னா, மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை, மனசாட்சிக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் துளிர்க்கும், உங்களுடைய குடும்பம் தழைக்கும். இந்த மருத்துவச்சிகள், சிப்பிராள் பூவாள் என்கிற இந்த 2 மருத்துவச்சிகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக அரசாங்கத்தில், அரசாங்க ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற 2 பிரசவம் பார்க்கிற நர்சஸ் தான் இவங்க. நல்லா கவனிங்க. உலக பிரகாரமான அரசாங்க ஆஸ்பத்திரியில் பிரசவம் பார்க்கிற, அரசு சம்பளம் வாங்குகிற நர்சஸ் தான் சிப்பிராள் பூவாள். அவங்கள பற்றி தான் இந்த இடத்துல மருத்துவச்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஊர்லேயும் பிரசவம் பார்க்கிற அந்த நர்ஸுக்கு மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க. இந்த உலக அரசாங்கம், சம்பளம் கொடுக்குற அரசாங்கம் சொல்லுது, இந்த எபிரேய ஸ்திரீகள் அப்படின்னாச்சுன்னா கானான் தேசத்திலிருந்து வந்து இந்த யோசேப்பினுடைய வம்சத்தில், யாக்கோபுடைய வம்சத்தில் இங்கே குடியிருந்த அந்த ஆண்டவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய ஃபேமிலியில் மட்டும் ஆம்பிள்ளைங்க பிறந்ததுன்னா பிரசவத்தில் எடுத்தோடனே அந்த பிள்ளைகளை கொன்னுருங்க, கேட்டால் குழந்தை செத்து பிறந்துச்சின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை ராஜா போடுறாரு. ஆனால் இந்த 2 சகோதரிகளுக்கும் அவங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குதானே, அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதை வேதத்திலே பதிவு செய்திருக்கிறது. வேதத்தில் இருக்கு, அவங்களுக்கும் பிள்ளை குட்டிக்காரங்க தான். அப்போ அவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ என் பிள்ளைய கொன்னா எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், அவ்வளோ அசால்ட்டாக இந்த ராஜா சட்டத்தை போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு இந்த ஆண் பிள்ளைகளை அவர்கள் உயிரோடே காப்பாற்றினார்கள். இப்போ பிள்ளைய கொன்னுட்டு தாய் தகப்பன்கிட்ட பிள்ளை செத்து பிறந்துச்சுன்னு சொன்ன அந்த ராஜாவிட்ட இவங்க அழகா பிள்ளைய பெற்றெடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. சொல்கிறது புரியுதா?
ராஜா சொல்றாரு, கொன்னுட்டு பெற்றோரிடத்துல பிள்ளை செத்து பிறந்துருச்சுன்னு சொன்னார். ஆனால் இவர்கள் மனசாட்சிக்கு பயந்து, ஆனால் ராஜாவிடத்துக்கும் பயந்து இருக்கணுமேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் செய்யலான்னு தான் நினச்சோம், ஆனால் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே அவர்கள் பிரசவித்தாயிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளால அவங்க குழந்தையை பெற்றுட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் இதை பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினபடியினால் குடும்பங்கள் தழைக்கும்படி அந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் தழைக்க செய்தார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மருத்துவச்சியுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் நன்மை செய்தார். ஏன்னா மற்ற பிள்ளைகளுக்கு நன்மை செய்த இந்த மருத்துவச்சிகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார். அப்படின்னா என்ன தெரியுமா, நீங்கள் மற்ற பிள்ளைங்களுக்கு நன்மை செய்தீங்கன்னா ஆண்டவர் வான் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிறருடைய பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தா நம்முடைய பிள்ளை தானா வளரன்னு சொல்லுவாங்க. பைபிளில் இருக்கிற நிறைய வசனங்கள் இன்றைக்கி பழமொழிகளாக இது பைபிள் வசனம்னு தெரியாமலே அநேகர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குடும்பத்திற்கு நான் நன்மை செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன், நன்மை செய்ய போகிறேன். ஆனால் நீ எந்த குடும்பத்திற்கு தயவு செய்து கெடுதல் நினைக்காது. இந்த மருத்துவச்சிகள் சிப்பிராள் பூவாளுடைய குடும்பம் தழைத்ததனுடைய ரகசியம், அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மை செய்தனுடைய ரகசியம், அவர்கள் தீமை செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அரசாங்கம் சட்டத்தை இயற்றியும் தீமைக்கு அவர்கள் உடன்படவில்லை. உலக அரசாங்கம் அவளுக்கு கட்டளை கொடுக்கிறது, ஆண் பிள்ளைகளை கொன்னுருன்னு. ஆனால் பரலோக அரசாங்கம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த பரலோக தேசத்தினுடைய கட்டளைக்கு, அரசாங்கத்திற்கு கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்பட்டபடியினால அவங்க குடும்பம் நல்லா இருந்துச்சு, அவருடைய குடும்பம் தழைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு துளிர்விடும் காலத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். குடும்பத்தில் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுத்து கனம் பண்ண போகிறார். இன்னைக்கு பலிபீடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், குடும்பத்தில் நிறைய நல்லது நடக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பம் தழைக்கும், உங்கள் பிள்ளைகள் தழைப்பார்கள். 10 வருஷமாக ஒரே சம்பளத்தில் இருக்கிற சம்பளம் கூடலையா, கர்த்தர் சொல்லுகிறார், தழைக்கிற ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்தின் மீது நான் போடுகிறேன். தழைக்கும், தழைக்கும். மருத்துவச்சிகளுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி கர்த்தர் செய்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய வருமானங்களை தழைக்கும்படி கர்த்தர் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வசனம் உபாகமம் 12:7 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே நீங்கள் புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள். இன்னைக்கு பிறகு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்த யாவுக்காகவும் இனி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, வேதனை கண்ணீர்னு புலம்பினீர்கள். இனி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படக்கூடிய விதத்தில் நிறைய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கையிட்டு செய்த காரியங்கள், செய்து கொண்டிருக்கிற வேலைகள், வியாபாரங்களை கர்த்தர் தழைக்க பண்ணுவார். நேற்றைக்கு வரைக்கும் உடைய வியாபாரம் தழைக்கிறதற்கு பதிலாக, துளிர் விடுவதற்கு பதிலாக அது நாளுக்கு நாள் பின்தங்கின நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் குடும்பத்தை என் நினைவிற்குள்ளே வைத்திருக்கிறபடியினாலே உன்னை போஷிப்பதற்கு உன் குடும்பத்திலே உன் புருஷன் செய்கிற வேலையை நான் தழைக்க பண்ணுவேன், துளிர்க்க பண்ணுவேன். உன்னுடைய மனைவி செய்கிற வேலை துளிர்க்கும், தழைக்கும். உன்னுடைய குடும்பத்தார் செய்கிற ஊழியம் இனி துளிர்க்கும், தழைக்கும் என்பதை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நேரடியாய் சொல்லுகிறார். தழைக்கும், துளிர்க்கும். இதுக்கு மேலே உனக்கு தோல்வி என்பது கிடையாது, இழப்பு என்பது கிடையாது. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், இழப்புகளையும் நஷ்டங்களையும் அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். சரி, முதல்ல ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வேன் என்று சொன்னார். இரண்டாவது சொல்லுகிறார், உன் குடும்பத்திற்கு நான் சொன்ன நல்ல காரியங்களை நிறைவேற்றும்படி இந்த நாளை தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா.
நிறைய நல்ல காரியங்கள் ஆண்டவர் பேசிட்டார். ஆனால் நிறைய நிறைவேறிச்சு, இன்னும் நிறைய நிறைவேறாமல் இருக்கு. ஒரு சிலது நிறைவேறிச்சு, ஒரு சிலது நிறைவேறல. சிலருக்கு ஒன்றுமே நிறைவேறலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் கியூவில் ஒன்றொன்னா ப்ளஸ் பண்ணி சாங்ஷன் பண்ணி அதை நிறைவேற்றுகிற நாள் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 45வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எல்லாம் நிறைவேறிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற ஆண்டவர் உங்க குடும்பத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய நல் விசேஷங்களை எல்லாம் நான் நிறைவேற்ற போகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நிறைய நல்ல காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சில நல்ல காரியங்களுக்கு முயற்சி எடுக்கிறீர்கள், தொடர்ந்து தோல்விகள் வருகிறது. இந்த மாதம் முடிஞ்சிடும், இந்த வாரம் முடிஞ்சிடும், அடுத்த மாதம் முடிஞ்சிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. நம்பினவர்களை கைவிடாத தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்தபடியே ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என்ன உத்தரவாதம் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு கர்த்தர் சொல்லியிருந்த நல் வார்த்தைகள், சொல்லுங்க பாருங்க, நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் கீழே தவறி விழவில்லை, எல்லாம் நிறைவேறிட்டு. அப்படின்னா உங்க விசுவாச வார்த்தையை கர்த்தர் கேட்டார். ஆமேன். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி தருவேன்னு நீர் ஒரு நல் வார்த்தை சொல்லி இருந்தீர், நடக்கலைன்னு சொன்னால் அது நடக்கும். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இல்லற வாழ்க்கை, இப்படிப்பட்ட இடத்துல இப்படி நடக்கும். சில பிள்ளைகளிடத்தில், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் நெருக்கமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பேசுவார். உனக்கு வரப்போகிற புருஷன் இப்படி இருப்பார், உனக்கு வரப்போகிற மாமனார் மாமியார் குடும்பம் இப்படி இருக்கும். அவரிடத்தில் வாலிப வயசில் பேசுவார். எப்போ பேசுவார் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரோடு நடக்கும்போது அது அப்படியே பேசுவார், அது நிறைவேறும். அதுதான் கடந்த நாட்களில் நான் ஒரு முறை கோயம்புத்தூர் ஊழியத்துக்கு போயிருக்கும்போது, அப்போ கடைசி நாள் கூட்டம், திரளான ஜனங்கள் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிற. கடைசியாக ஒரு கணவனும் மனைவியும் 2 பேர் வந்திருக்கிறாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு ஒரு பெரிய மனக்கவலை, என் பிள்ளை இந்த வருஷம் காலேஜ் முடிக்க போகிறா, அவளுக்கு 21 வயசு. சரி, ரொம்ப சந்தோஷமா, ஆனால் உங்களால் அந்த சந்தோஷம்னு சொல்ல முடியுது, எங்களால் சந்தோஷம்னு சொல்ல முடியல. ஏன்னு கேட்டால், இப்போ என் பிள்ளைக்கு 21 வயசு ஆகுது, காலேஜ் முடித்தோடனே எல்லாரும் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு மிக பெரிய கஷ்டத்திலே நான் இருக்கிறேன். என் மகளுடைய கஷ்டத்தை நான் யாரிடத்திலும் போய் சொல்ல முடியாது. என் மகன் இன்னும் பெரிய பிள்ளை ஆகலப்பா என்று சொன்னான். அவன் இன்னும் வயசுக்கு வரல, 21 வயசு ஆச்சு. என் பிள்ளை இன்னும் வயசுக்கு வரல. எல்லாரும் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, அவளுடைய நிலைமை யாருக்கும் தெரியாது. எனக்கும் என் புருஷனுக்கும் தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். யாரிடத்திலும் இதை இதுவரைக்கும் நாங்கள் வெளிப்படுத்தலை. எங்களுடைய ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயம் பிடித்து கொண்டிருக்க, ஒவ்வொரு நேரமும் எங்கள் இருதயம் அழுது கொண்டிருக்கிறது. என் பிள்ளை இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை. அந்த நல்ல காரியம் எப்போ நடக்குன்னு இயேசுநாதர்கிட்ட கேட்டு சொல்லுவீங்களா? ஆனால் கண்டிப்பாக நடக்கும் என்று எனக்கு தெரியும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஆனால் எப்போ நடக்குன்னு கொஞ்சம் ஆண்டவரிடத்தில் கேட்டு சொல்கிறீங்களா என்று சொல்லி அந்த தகப்பனும் தாயும் அழுதார்கள். அப்போ நான் கேட்டேன், ஏன் பிள்ளையை கூப்பிட்டுட்டு வரலன்னு கேட்டேன். இப்போ எல்லாம் யாரையும் பார்க்க அவளுக்கு பிடிக்கிறதில்ல, எந்த கூட்டத்துக்கு போகிறது அவளுக்கு பிடிக்கிறதில்ல. இயேசுநாதரை பற்றி சொன்னாலே கோவப்படுறா. என் கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமாக, சில பிள்ளைகளுக்கு கல்யாணம் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி எல்லாம் நடந்துட்டுருக்கு. ஆனால் எனக்கு இன்னும் அதற்கான தகுதி கிடைக்கலன்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருக்கு ஆண்டவர் மேலே என்று சொன்னேன். நான் சொன்னேன், அவள் ஆண்டவர் மேலே கோபமாக இருந்தாலும் என் ஆண்டவர் அவள் மேல் கோபித்து கொள்ள மாட்டார். கண்ணீரோட ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று சொன்னீரே. இந்த மகள் பூத்து காய்த்து பலன் கொடுக்கிற நாட்கள் வந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணுறேன். திங்கக்கிழமை காலையில் கோயம்புத்தூர் ப்ரேயர் டவருக்கு போயிட்டு ஜெப கோபுரத்தில் மத்தியானம் வரைக்கும் கதறி அழுதார்கள். தாயின் தகப்பனும் கதறி அழுதுட்டு அதன் பிறகு அங்கே இருக்கிற பிள்ளைகளிடத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனாங்க.
வீட்டுக்கு போகும் பொழுது நல்ல செய்தி வந்தது, அவங்க மக பெரிய பிள்ளை ஆயிட்டா. ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர், சொன்னதை சொன்னபடி செய்வார். இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என்னென்ன காரியம் நடக்கன்னு சொல்லியிருக்காரோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். காலம் தாழ்த்தினாலும் அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். சில நேரங்களில் நம்மளை பக்குவப்படுத்துவதற்காகவே சில காரியங்களை ஆண்டவர் காலம் தாழ்த்துவார். ஆனால் காலம் தாழ்த்தினாலும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். உன்னதமானவருடைய மறைவிலும் சர்வ வல்லவருடைய நிழலிலும் உம்முடைய செட்டைகளின் மறைவிடங்களிலும் எங்களை பொதிந்து பாதுகாக்கிற நல்ல தேவனே, உமக்கு நன்றி. எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், அதற்காக குடும்பமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய நினைவுக்குள் வைத்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 2 காரியங்களுக்குள் இங்கு இருக்கிற எல்லா குடும்பங்களும் அடங்கி இருக்கிறபடியினாலே ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன தேவனே, நீங்க ரொம்ப பிடிச்சு என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை இன்றைக்கு ஆசீர்வதியும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை தழைக்கும்படி செய்வேன் என்று சொன்னேன். சில பிள்ளைகள் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன், லாபம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா நான் நஷ்டத்தை சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன்னு கண்ணீரோடு வந்திருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு கூட நீங்கள் சொன்னீங்களே, உன் குடும்பங்களை தழைக்க பண்ணுவேன், துளிர்க்க பண்ணுவேன்னு சொன்ன தேவனே, நேற்றைக்கு வரைக்கும் உடைய வியாபாரம் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியாது. அதனுடைய சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ எனக்கு தெரியாது. மொத்தத்தில் வியாபாரம், என்னுடைய வேலை இன்றைக்கு பிள்ளைகள் துளிர்ப்பதாக தழைப்பதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் இனி கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கிற ஜாதியாய் மாற்றும். ஆண்டவரே, இந்த கடன்காரர்களுக்கு பயந்து என் பிள்ளைங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்காரர்களுக்கு பயந்து என் பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட பார்க்காம இப்பொழுது வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரே, இந்த நிலைமை மாறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பரிசுத்த நாளை கனம் பண்ணும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த மற்ற 6 தினங்களிலே இவர்களுக்கு நல்ல வரத்துள்ள பலன் வருவதாக. வேலை செய்கிற இடத்துல நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும், சம்பள உயர்வுகள் கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நஷ்டங்கள் தடுத்து நிறுத்தப்படட்டும், வீண் செலவுகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். என் பிள்ளைகள் கூட கூடையாய் என்னை மிச்சமெடுப்பார்களாக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.